வந்து ஆப்பிரிக்கா மிஷன் போகிறதா இது பண்ணியிருக்கோம், உனக்கு விருப்பமா போகிறதுக்கு அப்படின்னு கேட்டார். ஒரு பிரதர் அந்த ஏரியாவுக்குள்ள பிரதர், அவங்க அக்கா வீடுக்கு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஒரு நாள் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம், லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த நியூஸ் எப்படியே சாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாகாணம் வந்து 3 நாடுகளை சேர்ந்தது, கென்யா, டான்சானியா அண்ட் உகாண்டா. ஸோ இந்த 3 நாடுகளும் சேர்ந்த ஒரு ப்ராவின்ஸ், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ப்ராவின்ஸ், MSFS. தனியாக வந்தேன். ஆனால் கடவுள் நான் வரும்போது என்னன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் போகும்போது அந்த இதை கவுண்டருக்கு போகும்போது அவங்களும் போனாங்களா. சரி, அப்போ நான் ஜஸ்ட் கிரீட் பண்ணும்போது அப்போ அவங்களும் சொன்னாங்க, நான் டான்சானியா தான் போகிறோம். நல்ல வேலை ஒரு 2 பேர் இருக்காங்க சொல்லிட்டு அவங்க வந்து சார்ல்ஸ் பொறுமையா சிஸ்டர்ஸு, தமிழ் சிஸ்டர் ஒருத்தவங்க, அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆந்திரா சிஸ்டர். ஆனால் அவங்க தமிழ் தெரியும், அவங்க எல்லாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அதுவும் உட்காரும் போது சீட்டும் பக்கத்திலே இருந்துச்சு. அவங்கள பார்த்து அவங்க என்ன பண்றாங்க அவங்கள பார்த்து நானும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்கும்போது சில சாப்பாடு எல்லாம் பார்க்கும்போது இதை எப்படி சாப்பிட்றது, இது என்ன அப்படின்றது தெரியல நமக்கு, வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் வந்தேன் ஏர்போர்ட்ல, அதான் ஃப்ளைட்ல ஸ்டார்ட் பண்ணேன். வந்துட்டு அப்புறம் டான்சானியா போயிட்டு இறங்கி ஃபாதர்ஸ் இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இறங்கினோடனே நல்ல பார்க்கும்போது இந்தியா மாதிரி தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ஜியோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போதே மரம் செடி கொடிகள் எல்லாமே, இன்னும் மக்கள் வித்தியாசமா இருப்பாங்க. ஆனால் மற்றபடி பார்க்கும்போது இந்த எல்லாமே நம்ம இந்தியா மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அந்த அளவுக்கு ஒன்றும் வித்தியாசமா நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா நான் தைரியமா இருந்தேன், நான் வந்து மிஷினரியா வரணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இல்லை. கடவுளுக்கு நன்றி. பிலோசபினாலும் சரி, ரீஜன்சினாலும் சரி, இல்ல தியாலஜினாலும் சரி, பிரதரா இருக்கும்போது எனக்கு இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சிலருக்குலாம் இருக்கும், இந்த இது வந்து உண்மையாலுமே மறக்க முடியாது, பயங்கரமான ஒரு இது அப்படின்ட்டு. என்னுடைய செமினாரி அனுபவத்தில், அதாவது நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது, செமினாரியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக 2 சொல்லணும்னா, முதல்ல வந்து நான் நோஷெட் லைம் இருக்கும்போது ஒரு முக்கியமான அனுபவம். அது வந்து எப்பயுமே நான் ரீகால் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய மைனர் செமினரிலேயே இருக்கும்போது அப்பயும் ஒரு முக்கியமான சம்பவம். முதல்ல வந்து நான் என்னுடைய ஒகேஷனே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அந்த டைமில், வெதர் நான் ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு அது சொல்லணும்னா என்னன்னா, நாங்கள் வந்து ஹாலிடேல பிக்னிக் இந்த அவுட்டிங் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபாதர் எல்லாம் போகலாம், ஆனால் வந்து மற்றவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகக்கூடாது. அது மாதிரி நம்ம சொந்த வீட்டுக்கோ இல்லை பிரதர் அவங்க சொந்த வீட்டுக்கோ யார் வீட்டும் போய் சாப்பிட போகக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுங்களா. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். அப்போது ஒரு பிரதர் அந்த ஏரியாவுக்குள்ள பிரதர், அவங்க அக்கா வீடுக்கு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஒரு நாள் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம், லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த நியூஸ் எப்படியே சாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பேர் வந்து சென்ட் அவுட் அனுப்பி விட்டாங்க வேற, என்னுடைய கம்பெனியன்ஸ் வேற. ஏன்னா அது மாதிரி ஏன் நீங்க போனீங்க அப்படின்ட்டு நாங்க கொஞ்சம் பேர் தப்பு ஒத்துக்கிட்டோம். சில பேர் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அது கொஞ்சம் அது மாதிரி அது வந்து ரொம்ப அனுபவம். அந்த கடவுள் எங்களோட ஒகேஷன் வந்து எப்படி தெரியல, ஏன் நாங்க போகல, நாங்கெல்லாம் ஒன்னா தான் போனோம். ஆனா கொஞ்சம் பேர் அனுப்பி விட்டாங்க, கொஞ்சம் பேர் நாங்க கண்டினியூ பண்ணோம். சாமியாராவும் இருக்கிறோம் கொஞ்சம் பேர். அது ஒரு மறக்க
முடியாத அனுபவம். உங்க ஒகேஷனுக்கு ஒரு சேலஞ்ச் வந்தது. சேலஞ்ச் அடுத்தது சாமி. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ தமிழ்நாடு ப்ராவின்ஸா இல்லை, அது வந்து விசாகப்பட்டினம் சேர்ந்த ப்ராவின்ஸு. ஓகே. தமிழ்நாடு வந்து அண்டர் விசாகப்பட்டினமாக இருந்துச்சுங்களா. அப்போது ஃபாதர் என்னுடைய ரெக்டர் வந்து அந்த கேட்டார் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த முடிய போகுது செமினார் லைஃப், நாங்கள் வந்து இதுக்கு இப்போ மைனஸ் செமினார் முடியுது, ஆனால் நோ ஷெட்டுக்கு போகணும் இப்போ. அப்போ நோ ஷெட்டு போகிறதுக்கு முன்னே அவர் மீட் பண்ணுறாருலையே ஒருத்தவங்களையா, அப்போ கேட்குறாரு, நீ வந்து ஒன்று ஆஃப்ரிக்கா மிஷன் போகிறதா இது பண்ணியிருக்கோம், உனக்கு விருப்பமா போகிறதுக்கு அப்படின்னு கேட்டார். என்னன்னு தெரியல, என்ன வச்சு கேட்டாரோ தெரியாது. எனக்குள்ள ஒரு உந்தல் வந்துச்சு. நான் கேட்டேன், ஃபாதர் ஆப்பிரிக்காவிலையும் சாமியார் தானே படிக்க போகிறோம், சாமியாருக்கு தானே போகிறோம் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், யூ ஆர் கோயிங் டு பி ப்ரீஸ்ட் தேர் ஆல்சோ, இட் இஸ் ஃபார் த சேம் அப்படின்னு சொன்னார். ஃபார் த ப்ரீஸ்ட்ஹுட் ஒன்லி அப்படின்னாரு. அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஃபாதர், ஐ எம் ரெடி அப்படின்ட்டேன். ஏன்னா என்னன்னு தெரியல, ஒருவேளை நான் அக்செப்ட் பண்ணலாம், என்ன ஆகுமோ தெரியல, ஒருவேளை என்னை டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்களா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு இதாக இருந்துச்சு. நான் வந்து சாமியார் ஆகணும் என்னுடைய நோக்கம். அதனால நான் எங்கே வேணாலும் நான் சாமியார் பணி செய்யறதுக்கு நான் ரெடி, ஆப்பிரிக்கானா எங்கே வேணாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். அதோடைய அந்த ஒரு முக்கியமான அந்த சுச்சுவேஷனும் எனக்கு மறக்க முடியாது. எப்பவுமே அது வந்து ஞாபகத்துக்கு வரும். இப்போ நீங்க இதுதான் ஆப்பிரிக்கா சூஸ் பண்ணதுக்கு தான் காரணம். அதாவது நான் வந்து சாமியார் ஆகணும், எங்கே வேணாலும் ஓகே. அப்போ கேட்கும்போது நான் அந்த ஆப்ஷன் வந்துச்சு, அதுவே வந்துச்சு. நான் டிசைட் பண்ணல ஆப்பிரிக்கா போகணும்னு சொல்லிட்டு, நான் டிசைட் பண்ணல, நினச்சதும் கிடையாது. நாங்கள் ஒரிஜினலாக வந்து அங்கே இந்தியாவில் பணி செய்கிறது தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். விசாகப்பட்டினம் ப்ராவின்ஸு, தமிழ்நாடு எல்லாம் ஒன்றா. அது வரைக்கும் உங்கள் மைண்ட் வந்து இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னுடைய இது. அதுக்கப்புறம் தான் அந்த இதுலேருந்து தான் ஆப்ஷன் பண்ணல. அப்போ தான் நான் நோ ஷெட்டில் வந்து அப்போலேருந்து நான் வந்து ஆப்பிரிக்கா மிஷன் ஸ்டூடெண்ட் ஃபார் ஆப்பிரிக்கா மிஷன் சொல்லிட்டு என்னை வந்து அப்பதான் உங்களுக்கு ஆப்பிரிக்கானா ஒண்ணு, மற்ற காரியங்களை பத்தி தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜாயின் பண்ண நோ ஷெட்டுக்கு போனேன் மைசூருக்கு. அப்போலேருந்தே நோ ஷெட்ல இருக்கும்போது, ஏன்னா ரிலீஜியஸ் லைஃப்ல உங்களுக்கு தெரியல, நம்ம நோ ஷெட்ல இருக்கும்போதே நம்ம டிசைட் பண்ணோம் எந்த ப்ராவின்ஸு எந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்தே நான் வந்து தெரியும், நான் வந்து ஆப்பிரிக்கா மிஷனரி லைஃப் தான் போறேன் அப்படின்ற மாதிரி. என் கூட மற்ற 5 பேர் இருந்தாங்க நோ ஷெட்ல வர்றதுக்கு, ஆப்பிரிக்கா வர்றதுக்கு. அப்புறம் கேரளா, தமிழ்நாடு அது மாதிரி. ஆனால் மற்றவங்க நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். மற்ற 3 பேர் நோ ஷெட்டில் ஒருத்தர் போயிட்டாப்புல, அப்போ ஃபிலாசபி டைமில் இன்னொருத்தர் போனாப்புல, 2 பேர் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் ஆப்பிரிக்கா டான்சானியா வந்தோம். இங்கே டான்சானியாவில் நீங்கள் படிச்சீங்க இல்லைங்களா? அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் மறக்க முடியாதது? அதே மாதிரி நான் ஜஸ்ட் அந்த நோ ஷெட் சொன்னீங்களா, நோ ஷெட்லேயே அதே மாதிரி ஒரு முக்கியமான என்னுடைய டிசிஷன் மேக்கிங், எப்படி நான் வந்து சாமியார் போகலாமா, அப்பயும் ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா நோ ஷெட் தான் ப்ரேயர் பண்ணுறோம் நல்லா, அப்போதான் நம்ம வந்து காங்கிரிகேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். மிஷனரி லைஃப்னா என்ன, டயசிஷன் லைஃப்னா என்ன, அது எல்லாம் டிமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அப்போ ஒரு ஃபாதர், மறக்க முடியாத ஃபாதர். அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் டைரக்டர். இப்போ வந்து அவர் லேட் ஃபாதர், எம்எஸ்எஸ் ஃபாதர் தான், ஃபார் அண்டோனி மூக்கம் தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் அது மாதிரி வரும்போது அவர் தான் அடிக்கடி வருவாருங்களா. அப்போ நான் ஷேர் பண்ணேன். அப்போ வந்து அப்பயும் ஒரு டவுட் வந்துச்சு, நான் வந்து சாமியார் ஆகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. டிசிஷன் மேக்கிங்னா, ஏன்னா ஃபைனல் டிசிஷன் மேக்கு. அப்போ தான் அது எண்ட் ஆஃப் அந்த வருஷத்தில் நம்ம முதல் வார்த்தை படம் எடுக்கணும் வேறு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ தான் அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி சொன்னார், இது மாதிரி அவருடைய அட்வைஸ்லாம் என்னை மறக்க முடியாது. அது மாதிரி நல்லா அவர் பண்ணி, டோன்ட் டவுட்டு, சந்தேகப்படாத, கடவுள் உன்னை கூப்பிட்டுருக்காரு, நீ துணிஞ்சு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணார். அப்போ ஒரு முடிவு பண்ணேன். அப்போ அந்த முடிவு வந்து இப்போ தான் அடிக்கடி நான் ரீகால் பண்ணுவேன். நம்ம நோ ஷெட்டில் எதை வச்சு நம்ம முடிவு பண்ணோம், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், நம்ம சொந்த தேவைக்காக நம்ம வந்து ஒகேஷன் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். அப்போதான் அப்போ அதோட முக்கியமான ஒரு என்னுடைய வாழ்க்கையில் இறை அழைத்தல் வந்து முக்கியமான ஒரு ஃபாதரு. அந்த நோ ஷெட் லைஃபு, நோ ஷெட் மாஸ்டரும் ரொம்ப நல்லவர், நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. 2007 நீங்க ப்ரீஸ்டா இது பண்ணீங்க. ப்ரீஸ்ட் ஆகும்போது அப்பா அம்மா எல்லாம் பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து ரொம்ப பெருமை அவங்களுக்கு. கடவுள், ஏன்னா நிறைய தடங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி பட்டத்துக்கு முன்னே கூட ஊரில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துச்சு. அந்த டைமில் வந்து அப்பா அம்மாவுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, கடவுள் அழைத்தல் இது வந்து யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது,
நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது அப்புறமா அது மாதிரி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரே எடுக்கலான சூழ்நிலை இருந்துச்சு அப்பா அம்மாவுக்கு. ஆனால் நல்லபடியாக நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். கடவுளை எல்லாம் சப்போர்ட்லாம் வந்துச்சு. மற்ற ஃபாதர்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஆர்டினேஷன், அதுவும் இறையூர் தாய் பங்குலே நல்லபடியாக ஆர்டினேஷன் நல்லபடியாக முடிந்தது. அப்போ அதுக்கப்புறம் ஊர்லேயும் பட்டம் இது முதல் மாதம் நல்லபடியாக இருந்துச்சு. நல்லா சந்தோஷம். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப திருப்தி. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாமியார் ஆயிட்டாரு நம்ம குடும்பத்துல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் முடிச்ச பிறகு எங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எங்க எல்லாம் இருந்துச்சுங்க? அதான் ஆர்டினேஷன் முடிச்சுட்டு நான் திருப்பி டான்சானியா, அதான் நான் அப்பயே ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ப்ராவின்ஸ் மாகாணம். இந்த மாகாணம் வந்து 3 நாடுகளை சேர்ந்தது. கென்யா, டான்சானியா அண்ட் உகாண்டா. ஸோ இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ப்ராவின்ஸ், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ப்ராவின்ஸ் MSFS. அதால் நான் வந்து டான்சானியா தான் படித்தேன். இப்போ அது அங்கே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு 2007. அப்போ அங்கே உதவி பங்கு சாமியாராக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு டபோரா ஆர்ச் டயசிஸ். அங்கே நான் வந்து முதல்ல 2002 ஒரு வருஷம் ரீஜென்சி பண்ணேன். அதான் அந்த பாஸ்டல் இயர் சொன்னீங்களா, அப்போ ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமில் ரீஜென்சி பண்ணேன். அப்போ எனக்கு அந்த ஏரியா ஓரளவுக்கு தெரியும், அந்த டயசிஸு. அப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட், ஏன்னா முதல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வில்லேஜில் தான் அந்த மாதிரி பேரிஷ் கொடுக்குவாங்க வழக்கமாக புது சாமியாரங்களுக்கு. அது மாதிரி எனக்கு அந்த புக்கே டபோரா இட்டாகா ஒரு பேரிஷ், அந்த ஆண்டனி பதுவா பேரிஷு, அங்கே அப்பாயின்ட் பண்ணாங்க. ஆனால் நான் அப்போ இன்னொரு பங்குல வந்து ஃபாதர் விடுமுறைக்கு போனார் அந்த டயசிஸ்லே. அதால் என்ன அங்கே ஒரு 3 மாதம் அவர் விடுமுறையில் இருக்கும்போது புது சாமியாரா நான் தனியா தான் இருந்தேன் 3 மாசம். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல ஒரு விடுமுறை போயிட்டார், நான் மட்டும் தனியா இருக்கிறேன். எல்லாம் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, டைம் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு இந்த 3 மாசத்துக்கு. இத்தனை கல்யாணம் அங்க அந்த வில்லேஜிங்ல. நான் வண்டி ஓட்டுறது கிடையாது, பைக்கும் ஓட்டுறது கிடையாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் அன்பிங்களை மந்திரிக்கிறது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த 3 மாசத்துல நிறைய அனுபவம் வந்துச்சு எனக்கு. அங்கிருந்து ஒரு 17 அன்பியங்களை எல்லாம் மந்திரிச்சேன், மந்திரிச்சு பூச வச்சோம். அது மாதிரி நிறைய கல்யாணம். அது வந்து விடுமுறை டைம்ன்றதால 6 வருஷம்லாம் முடிச்சுட்டு நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க அப்பதான் மக்கள். அதெல்லாம் எல்லாம் ஃபாதர் அரேஞ்ச் பண்ணிட்டார். நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் பைக்கே ஓட்ட ஆரம்பிக்கிறேன். அப்படி அந்த லாங்குவேஜ் எப்படி கத்துக்கிட்டீங்க? லாங்குவேஜ் அதான் அது 2002 ஸ்வாஹிலி லாங்குவேஜ். 2002 நான் போன உடனே டான்சானியா போன உடனே ஜூலைல போனேன். எனக்கு 1 மாதம் லாங்குவேஜ் கோர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 1-to-1 ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார் இருந்தார். நான் மட்டும் நான் என்னுடைய பேட்சில் நான் மட்டும்தான் இருந்தேன் ஃப்ரம் இந்தியா. இப்போ அங்கே போயிருந்தேன் அந்த டைமில், அந்த வருஷத்தில். அதால் ஒரு டீச்சர் எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க 1 மாதம். 2 புக்கு இருக்குங்க. அது வந்து 30 லெசன்ஸு, மொத்தம் 60 லெசன்ஸ் இருக்கும் அது. ஆனால் நான் ஒரு புக்கு தான் படித்தேன், ஒரு 30 லெசன்ஸ் படித்தேன் 1 மாசத்துல. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பாஸ்டலுக்கு போக வேண்டிச்சு, ரீஜென்சி அங்கே போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே பிள்ளைங்க வந்து அது வந்து சில்ட்ரன்ஸ் ஹோம் இல்லைங்களா, அதால படிச்சுட்டு போனோடனே ப்ராக்டிக்கல் ஆயிடுச்சு. பேச வேண்டியதாச்சு, அப்புறம் விளையாட வேண்டியது, பேச வேண்டியது, எல்லாம் சாப்பாடு வேண்டியது. அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆயிடுச்சு. அப்போ நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஏன்னா படிக்கும். நான் வந்து எனக்கு தெரியும் நான் ஆப்பிரிக்கா மிஷனரி கோயிங் டு பி, ஏன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ப்ராவின்ஸ் லாங்குவேஜ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட், எனக்கு லாங்குவேஜ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அப்போ அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அது மாதிரி ஒரு மாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஆச்சுங்களா, நல்லா ஈஸி ஆயிடுச்சு. டான்சானியால நீங்க இருந்தபோது எத்தனை வருஷம் இருந்தீங்க? டான்சானியா தான் 2002 இருந்து இதான் இப்போ 2024 வரைக்கும் டான்சானியா தான் இருந்தேன். ஒரு 22 வருஷம். அப்போ உங்களுடைய வந்து பிரீஸ்டா இருக்கும்பொழுது அங்க டான்சானியால
ஒரு 18 வருஷம். ஆமா, 18 வருஷம் அங்க இருந்தீங்க நீங்க. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சாங்க? அனுபவங்கள் என்னும்போது முதல்ல நான் படிக்கும்போது வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட் டு த ஃபேமிலி. தியாலஜி படிக்கும்போது வீட்டுக்குள்ள சொந்த பந்தங்களை பேசணும், அது மாதிரி ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமியார் ஆன பிற்பாடு அந்த அட்டாச்மெண்ட் டோட்டலா போயிடுச்சு. நம்ம வந்து பணியில வந்து அப்படியே ஃபுல் ஃபிளெஜ் கான்சென்ட்ரேட் பண்ண ஆச்சு. அப்புறம் லாங்குவேஜ் எனக்கு ஆல்ரெடி நான் மாஸ்டர்டு லாங்குவேஜ். ஏன்னா நான் ஒரு வருஷம் ரீஜன்ஸ் பண்ணேன், 4 இயர்ஸ் தியாலஜி. அப்போ எனக்கு மக்கள் அங்கே இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, நான் வந்து நாட் இந்தியன், ஐ எம் ஆல்ரெடி லைக் ஆஃப்ரிக்கன் ஒன்லி, டாக்கிங் எவ்ரிதிங் வெரி ஃப்ளூயன்ட். ஸோ ஐ வாஸ் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ வித் த பீப்புள். ஸோ ஆல்ரெடி அதுவே எனக்கு ரொம்ப ப்ளஸ் ஆயிடுச்சு லாங்குவேஜ். அதால் எங்கே வேணாலும் பணி செய்ய ஆரம்பித்தேன். அப்போ இந்த இத்தனை வருஷங்கள் வந்து அதை பண்ணும்போது நான் முதல்ல அசிஸ்டண்டாக பங்கு சாமியார் இருந்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த அசிஸ்டண்டாக இருந்துட்டு அப்புறம் ஒரு டெக்னிக்கல் ஸ்கூலு விடிசி, அதான் தொழில்நுட்ப கல்வி, அதில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷம். அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே ப்ரொவின்ஷியல் அப்போ இருந்தவர் தாமஸ் ஹோலிக்கல்னு சொல்லிட்டு, அவர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நீ வந்து நான் வந்து ஃபார்மேஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், நீ வந்து ஃபார்மேஷனாக போகணும், நோய்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். எனக்கா என்ன, நான் வந்து சாமியாராய் 3 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் வந்து நோய்ஸ் மாஸ்டர் ஆகணும். இது வந்து யூஸ்வலாக அது மாதிரி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்க ஒரு 10 வருஷம் இல்லை அது மாதிரி 20 சாமியாரை தான் பார்ப்பாங்க. நோய்ஸ் மாஸ்டர் ஆனும்போது நான் கொஞ்சம் ரெசிஸ்டண்ட் சொன்னேன். ஃபாதர் ஒய்ஃப் அதர் தேர் ஆர் அதர், நான் ஐம் ஒன்லி ஜஸ்ட் யங். Then he said, no, Sebastian, we have chosen you. நீ போ, ஒரு வருஷம் நீ ஃபார்மேட்டர்ஸ் கோர்ஸுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ அக்செப்டட். நான் சொல்லிட்டேன், ஓகே ஃபாதர், நோ ப்ராப்ளம், ஐம் ரெடி டு கோ. தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பூனா போயிருந்தேன். பூனாவில் NVSCன்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டர்ஸ் கோர்ஸ்க்கு ஒரு 9 months பூனாவில் இருந்தேன் 2010. அப்புறம் அதை முடிச்சுட்டு 2011 வந்தோடனே நோய்ஸ் மாஸ்டர் அப்பாயின்மெண்ட் எனக்கு டான்சானியாவில். அதான் அப்போ 2011 2017 வரைக்கும் 18 கடைசி. அப்போ நான் 7 வருஷம் நான் நோ ஷெட்ல இருந்தேன் நோய்ஸ் மாஸ்டர். அதான் லாங் பீரியட் ஃபார்மேட்டர்ஸ் அந்த நோய்ஸ் மாஸ்டர். 8 batches நோய்ஸஸ் எவ்ரி இயர் ஒரு பேட்ச் ப்ரொஃபஷன் முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அது மாதிரி 8 batches கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு நோய்ஸ் மாஸ்டர் ஃபார்மேட்டராக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 6 வருஷம் ஒரு பாரிஷ்ல புது பங்கு, ஒரு கிளை பங்கா இருந்தது, அது பங்கு ஆகுது. அதுவும் புது டயசிஸில் டொடோமா ஆர்ச் டயசிஸ், அதான் வந்து கேபிட்டல் ஆஃப் டான்சானியா. அந்த டயசிஸில் வந்து ஒரு இன்டீரியர் தான், 40 kilometers அவே ஃப்ரம் த சிட்டி. ஒரு வில்லேஜ் பங்கு தான், கிளை பங்கு, சின்ன கோயில், ஒரு 100 பேர் கூட உட்கார முடியாது கம்ஃபர்டபுளாக. அது மாதிரி சின்ன கோயில், அதான் கிளை பங்கு. அது அப்பே கோயில் கட்டாமே அரைவீடு எதுவும் அந்த அளவுக்கு எல்லாமே நான் வந்து பங்கு சமையல் என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நான் வந்து அரைவீடு இல்லை, நான் வந்து அந்த தாய் பங்குல தான் தங்கியிருந்தேன் 6 மாசம். 2018 2024 வரைக்கும் அங்க இருந்தா வச்சுங்களேன். 6 வருஷம் பங்கு சமையரா இருந்தாங்க. அது அப்போ நான் 6 மாசம் தாய் பங்குல தங்கிக்கிட்டு, அது ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் என்னுடைய புது பங்குக்கும் அந்த தாய் பங்குக்கும். அங்கேருந்து வருவேன், ஒரு டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு, வருவேன், வந்து வில்லேஜிங்கில் பார்ப்பேன், கண்ணுங்க நடுறது, அது மாதிரி தண்ணி ஊற்றுறது, பிள்ளைங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஹவுஸ் பிளஸிங், அது மாதிரி அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது அங்கே போவேன்.
காலையில கிளம்பி வந்துருவீங்க, நைட் அங்க போய் தூங்குவீங்க, சாப்பாடுலாம் கட்டி கொண்டு வந்துருவீங்க. ஒரு ஆமா சாப்பாடு வந்து அங்கேயே மக்கள் செய்வாங்க, கொடுப்பாங்க. நம்ம படுக்க கட்டில் எதுவும் கிடையாது. நம்ம வந்து நம்ம ஊர் நாட்டுல இருக்கல கட்டில் அது மாதிரி அங்கேயும் செய்வாங்க. அந்த கயிறுல பின்னுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்டில செய்ய சொன்னேன். அவங்க செஞ்சாங்க. அதை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க போயிடுவோம். அது மாதிரி ஒரு 2 மாசம் நான் தனியா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாதர் வந்தாரு, பெரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர், எங்க எம்எஸ்எஸ் ஃபாதர் தான். அவர் வந்து இப்ப மலாவில இருக்காரு. அவரு என் கூட ஒரு 4 மாசம் இருந்தாரு. பங்கு உருவாகிறதுக்கு முன்னே, ஒஃபிஷியலா ஓப்பன் பண்றதுக்கு முன்னே அவர் இருந்தாரு. அப்போ நாங்க அது மாதிரி புது பங்குலாம் அந்த இருந்த 6 வருஷத்துக்கு அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் பங்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஒஃபிஷியலா. அதுக்கப்புறம் நாங்கள் தங்கிக்கிட்டு அந்த அரை வீடும் கட்டுமான பணியெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். ஏன்னா மக்களை வந்து வீடை கட்டி இது பண்ணியிருந்தாங்க, ரூஃப் மட்டும் போட்டிருந்தாங்க. அந்த இது அயன் ஷீட் ரூஃப் இல்லைங்களா இங்கே பார்க்க. ஆமாம் அதோட தான் இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு நாம ஏற்கனவே அங்கே அனுப்பி விட்டாங்க. இப்போ வீட்டை கட்டி முடிக்கணும். நாங்கள் தாய் பங்குலேருந்து வந்துட்டு போகிறது கஷ்டம். அதால் இப்போ சபை வந்து கொஞ்சம் காங்கிரிகேஷன் ஹெல்ப் பண்ணிச்சு. அதால் அது மூலிமா நான் எல்லாம் வீடுங்கள்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அந்த ஜனவரிலேருந்து இப்போ நான் நவம்பரில் போயிருந்தேன். ஆகஸ்ட்ல தான் பங்கு ஒபிஷியலா ஓபன் பண்ணோம். போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அது மாதிரி அதுக்கப்புறம் நாங்க அந்த வீட்டுல வந்து தங்கணும். தங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து ஆரம்பிச்ச. தண்ணி கூட இல்லை, ஏன்னா அங்க போர்ஹோல் எதுவுமே வசதி இல்லை, தண்ணி இல்லை. அதனால நாங்கள் தண்ணி வாங்குவோம், கொஞ்சம் வாங்கி ஒரு பெரிய டேங்கு கட்டி அந்த டேங்க் ஒரு 1000 லிட்டர் டேங்க் மேலே வச்சுட்டு ஏணிப்படி வச்சு அதில் கொண்டு நிரப்பி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும் தண்ணி. அது மாதிரி இப்போ ஒரு 1000 லிட்டர் போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேனேஜ் பண்ணும். அதே ஏன்னா தண்ணி அது மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஒரு பங்கு உருவாக்குறது அதனுடைய கஷ்டங்கள் என்னன்றது அப்போதான் நான் அனுபவிச்சேன். ஆமா, அது ஒரு நல்ல அனுபவம். ஒரு சாமியாரா ஒரு மிஷினரியா அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். எங்க போனாலும் அட்லீஸ்ட் அது அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பயன்படக்கூடிய முதல் சாமியார்னா நீங்க தான் சொல்லுவாங்க, மறக்கவே மாட்டாங்க என்னைக்கும். ஏன்னா உருவாக்குனதே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மரங்கொடி எதுவும் இல்லை. நான் போன உடனே கண்ணுங்கெல்லாம் நாம ஒரு நட்டு ஒரு 200-300 கண்ணுங்களை பாக்கெட்ல விதைகள் நட்டு முளைக்க வச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து கொண்டு வந்து மக்களை நான் வரும்போது எல்லாம் வருவாங்க. ஓகே, எல்லாம் குழி தோண்டி கண்ணு நட்டு அப்புறம் வேற ஒரு தூரத்துல இருந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும், மழை தண்ணி அங்கிருந்து கொண்டு வந்து ஊத்துவாங்க அந்த கண்ணுங்களை. அது மாதிரி ஒரு முதல்ல நான் ஆரம்பிச்சோம். மக்கள் எல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க. டொடோமா இபிஹான்னு சொல்லிட்டு பாரிஷ். அது அன்பான நேயர்களே, நேரமாயிட்டு இருக்கு, நிறைய சொல்லிட்டே இருக்கிறாரு, ஆசையா இருக்குது, கேட்க சுவாரஸ்யமா இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் அதிகமா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.